ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளாக ஆசை. இது வந்து இந்த செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை செய்கிறதுக்கான நேரமே அமையலை. இன்றைக்கி தான் அது டைம் கிடச்சிச்சு. சரி ஓகே, இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 5:45 எந்திரிச்சு வேலையெல்லாம் சீக்கிரமே ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அப்போ தான் ஸ்கூலுக்கு கொண்டு அனுப்புறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மாடியெலாம் எடுத்து கூட்டி தள்ளி விட்டுட்டு கீழே சாப்பாடுக்கு செய்கிறதுக்கு நானும் ரெடியாகி கீழே வந்துட்டேன். அவர் எல்லாமே ஆனியன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னா, இன்னைக்கு பட்டாணி சாதம் தான் செய்ய போறேன். பட்டாணி சாதமும் பன்னீர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னால பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த புதினா கொத்தமல்லிலாம் வந்து கழுவி வச்சிருக்கேன். இந்த பன்னீரை வந்து எங்க வீட்டுல வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டாரு, அதனால கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தயிர் வந்து உர ஊற்றி வச்சிருக்கேன். இது தயிர் வெங்காயத்துக்கு. இது வந்து பட்டாணி உரிச்சு பச்சை பட்டாணி நேற்று ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சரி அதை ஓகே, அதை பிரியாணி செஞ்சலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க ஆரம்பிக்கலாம் சாப்பாடை. என்ன சாப்பாடு காலையில செய்ய குயிக்கா செய்யறதுக்கு ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. பட்டாணி சாதத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 2 பல்லு வெள்ளைப்பூடு, எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிட்டாவே சாப்பாடு ரெடி ஆயிடும் சீக்கிரமே. ரெண்டு பட்டை, இது வந்து கடல் பாசி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், கோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஃபுல்லாக போட்டாவே சரியா வந்துடும். இன்னும் காஞ்சிருச்சு. வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். ரொம்ப பிரியாணிக்கு மாதிரி நல்லா ஃபுல்லா வதங்க வேண்டியது இல்லை. ஓகே, அரைச்சு வச்ச ஸ்பைசஸ் இங்க இருக்கு. அப்படியே ஊத்திர வேண்டியது. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விடுது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்து அதிலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு அது கொஞ்சமாக கொதிக்கட்டும், செய்யட்டும். இந்த பக்கெட் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பன்னீரை தான் அவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டாரு. வெளியில் வைக்க சொன்னதுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டாரு. அது கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் அதை எடுத்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்பாக வெட்டி அதில் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் போடலாம், அப்படி இல்லைன்னா நெய் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு லைட்டாக 2 பக்கெட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து வெங்காயம் ஆனியெல்லாம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இங்கிட்ட வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. அதனால் பட்டாணியை எடுத்து போட்டு பட்டாணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து அந்த இது எப்படி சொல்கிறது, ஜில்னஸ் எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணேன். ஃபஸ்ட்டுலாம் பன்னீர் செய்யும்போது இந்த கட் பண்ணுறதுக்கு எனக்கு வரவே இல்லைங்க. அப்படியே பிசுன்னு டப்புன்னு உடஞ்சி போச்சு. என்னடா நம்மளுக்கு இந்த ரெசிபி செய்யவே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடிக்கடி இந்த ரெசிபி வந்து செய்கிறனால பர்ஃபெக்டாக வருது. அந்த பன்னீரும் உடையிறதில்ல,
அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் சொன்னார், நல்லா செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு 2 தக்காளி மட்டும் போதும். 2 தக்காளி, கொஞ்சோண்டு முந்திரி, கொஞ்சமாக கசகசை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு விட்டு வதக்கிட்டிங்கனாவே குழம்பு சீக்கிரமே ரெடி ஆயிரும். இதுவும் சிம்பிளாகவும் இருக்கும். இதுவும் நான் போக போக வந்து கற்றுக்கிட்டு இதையும் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முந்திரி வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட வேணாம். ஆனால் முந்திரி போட்டிங்கன்னா அந்த குழம்போட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். என் பசங்க அடிக்கடி என்னம்மா ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு எப்போ தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் சாப்பாட்டுக்காண்டி இல்லை, நேற்று செஞ்ச குலோப்ஜான் வந்து அங்கே இருந்துச்சு, இப்போ ரெடி பண்ணிடுவீங்களா, அப்போ ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடல் வந்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. சாப்பாடு ரெடியானால் உங்களுக்கு தனமாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே சமாதானம் பண்ணி அங்கே ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கத்து அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் கொட்டி விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு வந்து ஊற்றிடுவேன். எப்போயுமே நான் வந்து ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். இது வந்து தம் பக்குவத்தில் தான் நான் செய்வேன் பிரியாணி. ஏன்னா நான் வந்து விசில் விட மாட்டேன். விசில் விட்டால் எனக்கு வந்து அடிக்கடி வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், விசிலே விடாமல் நல்லா அந்த தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடும்போது நம்மளுக்கு அந்த 3/4 பதத்துக்கு வந்து அரிசி வெந்துடும். அப்போ 2 டைம் தண்ணி ஊற்றினோன்னா நம்ம விசில் விடாமல் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணோம்னா சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வந்து கிடச்சிரும். இதுக்கு முன்னால் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஐயோ அடி பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஒன்றா செய்ய அது அடிக்கடி வந்து நம்மளுக்கு பழகிடும். அதை செய்கிறதுக்கான எப்படி சொல்கிறது, நல்ல பக்குவமும் நம்மளுக்கு வந்துடும். அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து பிரியாணி ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன். இதை எப்படி சொல்கிறது, என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணி என்ன மாதிரி சமைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க, நல்லா சமைக்கிற வேறு எத்தனை பேர் இருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சமைக்கிறது தான் பெரிய கலையே. சமைக்கிறதும் சரி, வீடை க்ளீன் பண்ணுறது நம்மளோட பெரிய கலையே. பொம்பளைக்கு தேவையான விஷயமே ஃபஸ்ட்டு வந்து சமையலும், 2வது வந்து வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது தான். அந்த 2 மந்திரத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து பெரிய சாதனை செஞ்சதுக்கான அர்த்தமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு மூலயமா எவ்வளோ பெரிய கோபக்காரங்களும் சரி, எவ்வளோ பெரிய செய்கிறவங்களும் சரி நம்ம அப்படியே வந்து மாற்றிடலாம். அதுதான் கண்டிப்பாக உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து நம்ம சாப்பாடு செய்யும்போது அதை சாப்பிட்டு அவங்க அடைகிற திருப்தியும், அவங்க சொல்கிற அது என்ன சொல்கிறது கமெண்டாக அதுவும் நம்ம கேட்கும்போது நம்ம சமைச்சு நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், அதை சாப்பிட்டு அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் சமையலுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அது எல்லாருக்கும் வருமாங்கிறதும் தெரியலை. ஒரு சில பேர் எப்படி சமைச்சாலும் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் யார் நல்லா சமைப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ண பார்த்திங்களா, அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸாக எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியனை போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையும் லைட்டாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி குடிச்சு பாருங்கள். அந்த நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா முந்திரி பருப்பு கசகசா போட்டனால கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கும். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கசூரி மேத்தி இருந்தால் கசூரி மேத்தியும் போடலாம். இன்றைக்கி அது இல்லாதனால நான் அது போடலை. அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இது வரைக்கும் நான் போட்டு செஞ்சது கசூரி மேத்திலாம் நான் போட்டு செஞ்சதில்லை. எதுக்கு தெரியாதது எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு லைட்டாக அந்த தக்காளியோடைய புளிப்பு ஸ்மெல்லும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது பட்டாணி புலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். சமையலே பெரிய விஷயங்க. இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாயிருவோம். அது இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறதுல நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு போராட்டமாகவே இருக்கும். அது ஆம்பளையால் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஜென்ஸுக்கு மோஸ்ட்லி அந்த பிரச்சனை இருக்காது, லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா காலையில் என்ன சமைக்கிறது, என்ன மாதிரி மெனு கொடுக்குறது, எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறது, பிள்ளைங்களை எப்படி தூக்கமே வராதுங்க. ஏன்னா என்ன சமைக்க போகிறோம், எப்படி சமைக்க போகிறோம், வேகமாக சமைச்சிட்டோமா, கரெக்டாக செஞ்சு கொடுத்துருமாங்கிற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு தெரியலை, எல்லாருக்கும் இப்படி தான் ஓடும்னு நான் நினைக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு பன்னீரை கொட்டிட்டிங்கன்னா
ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிரும். அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தேவையான லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணனால கொஞ்சம் அவரும் வந்து குளிச்சுட்டு அவர் ரெடியாகி வர்றதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. சாப்பாடு ஃபைனலாக குடிச்சு பார்த்தேன். நல்லா வந்துச்சான்னு கேட்டது, செம்மையாக வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சும்மா சொல்லாதம்மா அப்படின்னாக்க, சும்மா சொல்லலைங்க, உண்மையே அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து தயிர் பச்சடி மட்டும் வச்சேன். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் நீத்து போகுது, அது எதனாலேன்னு தெரியல, உப்பு போடுறதுனால நீத்து போகுதுன்னு தெரியல. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தயிரை வந்து ஊற்றிருந்தேன். இது வீட்டில் எடுத்த தயிர் தாங்க, பசும்பால் தயிர். லைட்டாக கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு, கேரட் போட்டாலும் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே கொத்தமல்லியை மட்டும் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து கொட்டி விட்டுட்டு சாப்பாடு தம்மில் வந்து அமர்த்தியாச்சு. அதனால் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பண்ணலை. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாவே பசங்க வந்து ரொம்ப குஷியாயிருவாங்க. ஏன்னா அந்த குழம்பு பொரியல் சோறெல்லாம் இத்தனை செய்யணுமேங்கிறது மாதிரி நினைப்பாங்க. இந்த 1 பாட் ரெசிபிங்கிறது செம்மையாக சாப்பிட்ருவாங்க. பார்த்தீங்களா ஃபைனல் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. நானே நினைக்கலைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக நல்லா பொலன்னு வந்துருந்துச்சு. இது பாஸ்மதி ரைஸ் தான், இந்தியா கேட்டில் நான் நார்மல் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். என் பசங்களுக்கு அந்த குலோப்ஜானு வந்து எப்போ எடுத்து தருவேங்கிற மாதிரி என் மகளும் அப்படியே ரெடியாக இருந்தா. சாப்பாடு இன்னி கொடுக்கலைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, போதும் வாங்கடா போதும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து பையெல்லாம் போட்டு கையில் கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்புனாவே எனக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் எனக்கு அந்த வேலையுமே ஃபில் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். என்ன தான் இவங்களுக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு போகிறது, ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. நண்டுலேருந்து சிண்டுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்தாதே அதை வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க தவிர அவங்களாம் அவங்கவுங்க பொருளை வந்து எடுத்து கொண்டுட்டு போகிறதே இல்லை. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு கொஞ்சம் தான் பசங்களுக்கு வச்சேன். ஏன்னா ரொம்ப வச்சோம்னா அவங்க சாப்பிட வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் அப்படியே பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்களும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.